பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தை 20. அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார். நம் ஆண்டவர் இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதைக் கண்டு நானும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். ஏனென்றால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அதை யாரும் தடை செய்ய முடியாது. ஆண்டவர் உங்களோடு கடந்து வந்து உங்களுடைய வீட்டில் தங்கக்கூடிய வேளையிலே யாருமே உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. எனவேதான் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகின்றார், மனிதனோடு ஏன் சாத்தான் போராடுகிறான் என்று அவர் ஒரு கேள்வியை நம்மிடம் கேட்கின்றார். அல்லது இதே கேள்வியை நாம் ஆண்டவரை நோக்கி கேட்டிருந்திருக்கலாம். ஏன் சாத்தான் என்னோடு போராடி கொண்டு இருக்கின்றான்? ஏன் சாத்தான் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து இருக்கின்றான்? ஏன் சாத்தான் ஒவ்வொரு நாளும் தீமையான காரியங்களை செய்ய பாவத்தில் என்னை தள்ளிவிட்டு கொண்டு இருக்கின்றான்? என் ஆண்டவருடைய திருமுகம் எனக்கு மறைக்கப்படுகின்றதே. இது பாவம் என்று அறிந்தும் கூட நான் பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கின்றேனே. இது தீமையான காரியம் என்று நான் புரிந்து கொண்டும் கூட தீமையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் பாவத்தில் விழ வைத்துக் கொண்டு இருக்கின்றேனே. வலக்கையுக்கும் இடக்கையுக்கும் வித்தியாசம் தெரியாத பிள்ளைகளை பாவ வழியில் நான் அழைத்து சென்று கொண்டு இருக்கிறேனே என்கின்ற ஒரு கேள்வி எல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் கடந்து வரலாம். பிரியமானவர்களே, இதே போல் உங்களையும் யாராவது சிறு வயதில் இருந்து உங்களை நடத்தி இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவரிடம் மண்டியிட்டு நீங்கள் ஜெபியுங்கள். அவருக்கு முன்பாக கடந்து வந்து, ஆண்டவரே, இந்த நாளிலே சாத்தானை என்னுடைய காலடியில் மிதித்து போடும் தகப்பனே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்து இருக்கின்றீரே, சாத்தானை உங்களுடைய காலடியில் நசுக்கி போடுவார் என்று. அன்பார்ந்த சுவாமி, நீர் நசுக்கி போடும் என்று சொல்லி உருக்கமாக ஜெபியுங்கள். உங்களுக்கு எதிராய் வரக்கூடிய அந்த தீய சக்தியின் ஆவியை ஆண்டவர் விரட்டி அடிப்பார். எனவே ஆண்டவர் உங்களோடு தங்கி அவருடைய வான தூதர்கள் உங்களை சூழ்ந்திருந்து பாதுகாக்கக்கூடிய வேளையிலே நீங்கள் மகிமை பெற்றவர்களாக, வல்லமை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே உங்களால் வாழ முடியும். எனவேதான் திரு பாடல்கள் 91 அதிகாரம் 10 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தீங்கு உமக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கக்கூடிய வேளையிலே எந்த சூழ்நிலையிலும் தீங்கு நம்மை அணுகாது. அவருடைய தூதர்கள் சூழ்ந்து இருந்து நம்முடைய வீட்டை பாதுகாப்பதை நம்மால் அறிந்து புரிந்து கொள்ள முடியும். வாதை எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு எதிராக வர மாட்டான். உங்களுக்கு எதிராக யாராவது செய்வனை செய்தாலும், சாத்தானை ஏவி விட்டாலும், வான தூதர்கள் அவனை அடித்து விரட்டுவதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து முழு உள்ளத்தோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாயிருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேளையிலே வாழ்க்கையின் புத்தகத்திலே ஆண்டவர் உங்களுடைய பெயரை எழுதி வைப்பார். ஆண்டவர் அந்த நூலில் எழுதி வைக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் பாதுகாக்கப்படுவீர்கள். அன்பார்ந்தவர்களே, தொடக்கத்தில் இருந்தே சாத்தான் மக்களை ஏமாற்றி கொண்டு அழித்து கொண்டு இருக்கின்றான். தொடக்க நூல் 3 அதிகாரம் 15 வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே
அந்த சாத்தானை அடித்து விரட்ட முடியும். பாருங்கள், 40 நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக பாலை நிலத்திலே உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றார். அவர் உபவாசம் இருந்து ஜெபித்த பிறகு சாத்தான் தான் வந்து அவரை சோதித்தான். எப்படியாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாவத்தில் விழ வைத்து விட வேண்டும், ஆண்டவருடைய மகிமையை அவர் இழந்து போய்விட வேண்டும். சாத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்வயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் வந்து போராடி அவரோடு பேசி பார்த்தான். பாருங்கள், ஏவாளோடு பேசிய அந்த சாத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பேசுகின்றான். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி கடவுளுடைய வார்த்தைகளை பேசி அவனை அந்த இடத்தில் இருந்து அடித்து விரட்டுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே உங்களுக்கு ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, உன்னத தந்தையாக கூட இருக்கின்றார். அவர் உங்களை கைவிட்டு விடுவாராம்? அவர் மாசு மறுவற்ற இரத்தத்தினால் உங்களை மீட்டு ரட்சித்திருக்கின்றாரே, உங்களுக்கு மீட்பை கொடுத்து இருக்கின்றாரே, அவருடைய பரிசுத்த இரத்தம் உங்களை தாங்கி வழிநடத்தி கொண்டு இருக்கின்றது. அவர் இந்த நாளில் சும்மா இருந்து விடுவாராம்? உண்மையிலும் உண்மையுமாக மனிதனோடு சாத்தானுடைய ஆவி போராடி கொண்டு இருப்பதை பார்க்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மிக்கேல் ஆண்டவராகிய இருக்கக்கூடிய வான தூதரை அனுப்பி உங்களுக்காக போரிடுவார். யோபு புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சாத்தானிடம் எங்கிருந்து வருகின்றாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம் உலகை சுற்றி நான் உலவி வருகிறேன் என்றான். ஆம் அன்பார்ந்தவர்களே, எல்லா இடங்களிலும் சாத்தான் நிரம்பி இருக்கின்றான். மனிதர் நடுவில் தான் இருக்கின்றான். ஏனென்றால் அவன் நம்முடைய ஆத்துமாவை அழித்துவிட வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறபடியினால், எனவே நமது ஆத்துமா நமக்கு சொந்தமானது அல்ல, கடவுளுக்கு சொந்தமானது. நம்முடைய ஆவி நமக்கு சொந்தமானது அல்ல, அது கடவுளுக்கு பிரியமானது. எனவே வாழக்கூடிய நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு சாத்தானை எதிர்த்து போரிட்டு அவர் வெற்றி கொண்டாரோ, அதே போல் இறை வார்த்தைகளை சொந்தமாக்கி கொண்டு சாத்தானை எதிர்த்து போரிடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அவ்வாறு போரிடக்கூடிய வேளையிலே ஒரு நாளும் சாத்தான் உங்களை அண்டமாட்டான். யூதா புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். தலைமை தூதரான மிக்கேல் மோசேயின் உடலை குறித்து அழகையோடு வழக்காடிய போது அதனை பழித்துரைத்து கண்டனம் செய்ய துணியவில்லை. மாறாக ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எந்த சூழ்நிலையிலும் ஏவாளை போல் சாத்தானோடு இருந்து பேசிக்கொண்டு இல்லாமல் ஆண்டவரோடு பேசக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். அப்பொழுதுதான் தலைமை தூதராய் இருக்கக்கூடிய மிக்கேல் ஆண்டவர் வந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாப்பார். எனவே உங்களோடு இந்த நாளில் சாத்தானுடைய ஆவி போராடி கொண்டு இருக்கின்றதா? உங்களோடு சாத்தான் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களை விழத்தள்ளி உங்களை அழித்து கொண்டு இருக்கின்றானாம்? குடும்பத்தில் தொடர்ந்து தடைகள் வந்து கொண்டு இருக்கின்றதாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு சாத்தானை வெற்றி கொண்டாரோ அதே போல் வெற்றி கொள்ளக்கூடிய பலத்தை கேட்டு நாம் அவரிடம் மன்றாடுவோம். இந்த நேரத்திலே என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் ஜெபிப்பீர்களாம்? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை நாடி தேடி வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. தந்தையே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, தீங்கு உமக்கு நேரிடாது, வாதைவும் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். மனிதனோடு ஏன் சாத்தானுடைய ஆவி போராடுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு பலத்தை கொடுத்து இருக்கின்றீர். நாங்கள் பாவம் செய்யக்கூடிய வேளையிலே, தீமைக்கு துணை போகக்கூடிய வேளையிலே சாத்தான் எங்களோடு கூட இருந்து செயலாற்றி கொண்டு இருக்கின்றான். அவன் எங்களை மட்டுமல்ல, எங்களை சூழ்ந்து இருக்கிறவர்களையும் அழித்து கொண்டு இருக்கின்றான். தகப்பனே, உமது பரிசுத்த இரத்தம் எங்களை தூய்மைப்படுத்தட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தலைமை தூதரான மிக்கேலை இந்த நாளிலே நீர் அனுப்பிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றோம். யாரெல்லாம் சாத்தானுடைய பிடியில் இருக்கிறார்களோ, சாத்தானோடு போரிட முடியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள்
ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். சாத்தானை அவருடைய காலடியில் நீர் மிதித்து போடுவீராக. சாத்தானை இந்த நாளிலே விரட்டி அடித்து பிள்ளைகளை பலப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, சாத்தானுடைய செயல் நம்மோடு போராடுவதுதான். ஆண்டவரை சொந்தமாக்கிக் கொள்வோம். கண்களை அவர் மீது பதிய வைப்போம். எந்த சூழ்நிலையிலும் சாத்தான் நம்மை தொட முடியாது. இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.